நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. காதல் இருந்தா என்னை உன்னோடு கலந்து விடு. காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் கண்ணே, அதற்காகத்தான் வாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். காதல் இருந்தா வந்து என்னோடு கலந்து விடு. காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு.
வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு கனவே கனவே எந்த கண்ணோடு கலந்து விடு மழை போல் வந்து மண்ணோடு விழுந்து விட்டேன் மனம் போல் இன்று மண்ணோடு மறைந்து விட்டேன் உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன் நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். Shirley and Vishwa, உங்களை பற்றி சொல்கிறது முன்னாடி வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சதீஷ் ஆன் த ஃப்ளூட். கோர்ஸ் த தில்ருபா தேர்ட் பிஜிஎம் இஸ் வெல் ஆன் கீபோர்ட். பிரமாதம், என்ன வாசிக்கிறீங்க, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, கமிங் பேக் டு போத் ஆஃப் யூ. விஸ்வா, நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. ஐ டோன்ட் நோ இந்த ரவுண்டே எப்படி போயிட்டு இருக்கு. நிறைய நோட்ஸ் வந்து இது ஃப்ளாட் ஒரு சங்கதிஸ் வந்து கொஞ்சம் வீக்காக வந்துச்சு. அதுதான் மெயினான ஒரு ட்ராபேக் இந்த சாங்கில். ஷர்லி ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. ரியலி I had goosebumps நடுவில் when you had hit the highest note in the chat down. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆச்சு. பட் really really good. விஸ்வா, இப்போ ஒரு சிம்பிள் சும்மா ஒரு டைரக்ட் அனாலிசிஸ். இப்போ முதல் பல்லவி பாட்டை எடுத்த உடனே பாடுறோம், ப்ரீலூட் மியூசிக் முடிஞ்சு அதை பாடு ஒரு தடவை எனக்கு அந்த வரியா. உயிரே பாட்டு டியூன் அதுவே இல்லையே. ஃபர்ஸ்ட் லைன் பாடும்பொழுது பாட்டோட பேசிக் டியூன் தான் சிங்கர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீ எடுத்த உடனே அதை இம்ப்ரவைஸ் பண்ணுறது தான் பாடுற. அப்போ உனக்கு அது காதில் விழவே இல்லை. நீயா உன்னை இமேஜின் பண்ணிட்டு ஒரிஜினல் சாங்கை கேட்குற. இது நிறையா பட்டிங் சிங்கர்ஸ்க்கு இருக்கிற வீக்னஸ். இது நம்மளா ஒன்று மைண்டில் நினச்சிட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம அதான் பாடுவோம். ஃபர்ஸ்ட் லைன் நீ பாடி காமி ஷாலி, கார்டு கொடுங்க. அதான் டியூன். நீ பாடின மாதிரி பாடி காமி. உயிரே ஃபர்ஸ்ட் டைம் அது வரவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ லிசன் ஆஸ் அன் எம்டி வெசல். முதல்ல அதில் இருக்கிறதெல்லாம் கிரகிச்சிக்கணும். அப்புறம் தான் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஒன்றும் தப்பு இல்லை. பட் பேசிக் டியூனை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பழகணும். ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஐ எம் சேயிங் நவ் தட் ஒரு அபவ் ஆவரேஜ் சிங்கர் விஸ்வா, அதனால நான் இதை சொல்கிறேன். பாட்டு கேட்டுட்டு நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ண பிறகு எப்போவாவது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணியா? இல்லை இல்லை இல்லை. தென் வை டிடன்ட் யூ கரெக்ட் இட்? அதான் என் கொஸ்டின். இல்லை, ஐ டிட் மை பெஸ்ட், பட் வரது தானே வரும். அப்போ நீ ஒருத்தட்ட போயிருக்கணும்ல. வை டிடன்ட் யூ டேக் தி அட்வைஸ் ஆஃப் குருஜி? குருஜி, இந்த ஒரு லைன் எனக்கு வர மாட்டேங்குது, ஒரிஜினலில் வேற கேட்குது, நான் பாடுறது வேற வருது, இந்த ஒரு லைன் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு டிட் யூ அப்ரோச் ஹிம் எவர்? இந்த லைன் வரலன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக அவரை கேட்கல. அது ஏன் பண்ணல விஸ்வா? பண்ணியிருந்தா பெர்ஃபெக்ட் ஆகும்ல. இவ்வளோ பெரிய ஒரு ஆளை வச்சுட்டு உட்காந்துருக்க, இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு உனக்கு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சங்கதீஸில் இடறி விழுந்தா பரவாயில்ல, பேசிக் டியூனே மாறக்கூடாது. ஷர்லி, அந்த இன்டர்லூடில் நீ பாடின ஹம்மிங் ஹவு யூ கேம் அண்ட் ஃபினிஷ்ட் அண்ட் வென்ட் டு த ஸ்டான்ஸா, அது எனக்கு there's no word to express. God bless you. Thank you so much. Very good.